இதுதான் வேண்ட பழைய காலத்து நகரம். அதனால தான் அதை இப்போவும் அப்படியே வச்சுக்கிறார்கள் பாருங்க. பழைய காலத்து நகரம் என்று தான் இதை இப்போவும் அழைக்கிறார்கள். கட்டிடங்களும் பழைய காலத்து கட்டிடங்கள்லாம் தெரிகிறது. Can't see it anymore. இரவு நேரத்தில் பாருங்கள் இந்த பராக் நகரம் எப்படி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. நல்ல வடிவாக லைட் எல்லாம் போட்டு மிகவும் பிரமாண்டமாக வச்சுக்கிறார்கள். இப்பொழுது நான் நிற்கிறது பராக் சிட்டியில் உள்ள பழைய நகரத்தில் நிற்கிறேன். பாருங்கள் எல்லாம் பழைய காலத்து கட்டிடங்கள்லாம். இப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன். நான் ஒரு ஆற்றுக்கு கீழே நிற்கிறேன். கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள் இந்த ஆறு, ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆத்தங்கரையில் பாருங்கள் ஒரு வடிவான ஒரு சேச் போல் நடக்குது. தேவாலயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறேன். அது நான் ஏற்கனவே அது இந்த படமெல்லாம் எடுத்து அந்த இடம் பார்க்கணுமெண்டு அது இந்த ஓல்டு டவுனுக்கிட்ட தான் கிடக்கு. நாளைக்கு இந்த இடத்த உங்களுக்கு பகல் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த இரவு நேர காட்சியை பாருங்கள். அப்படி அவங்க போகும் வரைக்கும் பழைய நகரம்தான். கோடைகால விடுமுறைக்கு வந்தால் இந்த இடமெல்லாம் மிகவும் நல்ல வெயிலாக இருக்கும், நல்ல வெக்கையாக இருக்கும். நான் வந்து இப்போ எனக்கு இந்த குளிர்கால விடுமுறைக்கு தான் இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால் நான் இங்கே குளிர்காலத்தில் வந்து நிற்கிறேன். இந்த இடத்த பார்த்த விட நான் குளிர்காலத்துக்கு வந்ததை விட வெயில் காலத்தில் வாரதான் சிறந்தது என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒருக்கா வெயில் காலத்தில் கோடைகால விடுமுறைக்கு இங்கே வர வேணுமென்று நான் ஆசைப்படுகிறேன்.
ஆனால் மிகவும் போக்குவரத்து வசதியை நல்ல சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில். எனது இந்த காணொளியை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனது இந்த நான் கடவுள் வலையொலியுடன் எல்லோரும் இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.